பெரும் பாவங்களுக்கெல்லாம் பெரியது என்னவென்று உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று 3 தடவைகள் திருப்பி திருப்பி கேட்கிறார்கள். தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து, தாயையும் தந்தையும் பார்த்து, உஃபின் லகுமா, ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு, ஒரு முக்மினாக இருந்து கொண்டு, பெற்றோர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிற நேரம், முஸ்லிமாக இருந்தாலும் முக்மினாக இருந்தாலும் அந்த பெற்றோர் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவர் புறக்கணிப்பாராக இருந்தால், பெற்றோர்களுடைய வழிகாட்டல், பெற்றோர்களுடைய அறிவுரையை உதாசீனம் செய்வது, அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? பெற்றோருக்கு செய்யக்கூடாத காரியங்கள் என்று. அதை நாங்கள் செய்தால் பெற்றோரை நோவினைப்படுத்திய குற்றத்தில் வந்துவிடும். எப்படி? அந்த வயது முதிர்ந்த பெற்றோர்களுடைய நடவடிக்கைகள் அதிருப்தி கண்டு அவர்களோடு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம், அவர்களை நீங்கள் கண்டிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வீட்டை விட்டு விரட்டி விடுகிறார்கள். மனைவியுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்காக, மனைவியோடு திருப்தியாக வாழ வேண்டும் என்பதற்காக தாயை விரட்டி விடுகிறார்கள், தந்தையை விரட்டி விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வு கோளாறு என்னவென்றால், தாயை வேலைக்காரி வைத்து பார்ப்பதா, தந்தையை வேலைக்காரன் வைத்து பார்ப்பதா என்று கேட்கிறார்கள். முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் வைப்பது என்பது இஸ்லாத்தின் பார்வையில் பெற்றோரை கொடுமைப்படுத்துகின்ற, பெற்றோரை நோவினை செய்கின்ற மிகப்பெரிய காரியம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். இவன் என்னுடைய பேச்சை கேட்பதில்லை, நண்பர்களோடு சேர்ந்து வீணாகி போகிறானே, நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போகிறானே, என்னுடைய மகள் நரக வழியிலே போகிறாளே, அந்நிய ஆண்களோடு சிரித்து பேசி கதைத்துக் கொண்டிருக்கிறாளே, என்னுடைய மகன் அந்நிய பெண்களோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறானே என்றெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் உள்ளத்தளவில் நோவினைப்படுவார்கள் என்றால், நீங்கள் பெற்றோரை கண்ணியப்படுத்துகின்ற பிள்ளைகள் அல்ல. கணவனுடைய தாயும் தந்தையும் உலகத்தில் உயிர் வாழுகிற பொழுது ஒரு மனைவி அந்த தாய்க்கும் தந்தைக்கும் எதிராக தன்னுடைய கணவனை மாற்றுவது என்பது சாதாரண பாவம் அல்ல. மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த மகன் பெற்றோருக்கு எதிராக செயற்பட்டால் அது நேரடியாக பெற்றோரை நோவினைப்படுத்துகிற குற்றத்தில் மகன் குற்றவாளியாகுவார். அந்த குற்றத்துக்கு ஒரு மனைவி காரணமாக இருந்தால், பிள்ளைகளே, ஆண் மக்களே, பெண்மணிகளே, இளைஞர்களே, யுவதிகளே, தெளிவாக விளங்குங்கள். உங்களுடைய தந்தைமாருக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதிதான் உங்களுடைய தாய் என்ற உறவான உங்களுடைய தந்தையின் மனைவி வாழ தகுதியற்றவள் என்றால் தலாக்கு சொல்லலாம். உங்களுடைய தந்தை உங்களுடைய தாயை மனைவி என்ற இடத்திலிருந்து தூக்கி வீசியதற்காக, தலாக்கு சொன்னதற்காக உங்களுடைய தந்தைமாரை நீங்கள் எதிர்க்கிறீர்களா? தந்தைக்காக தாயை எதிர்க்கவும் கூடாது, தாய்க்காக தந்தையை எதிர்க்கவும் கூடாது. சமூகத்தில் சில ஆண்கள் இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய மனைவியை அவர்களுடைய தாயோடு சேர விடுவதில்லை. தாய் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருக்கிறார். அன்பார்ந்த இளைஞர் சமூகமே, ஆண் மக்களே, உங்களுடைய மனைவியின் தாயார் படுக்கையில இருக்கிறாரா? உங்களுடைய கடமை என்ன தெரியுமா? நீங்கள் பராமரிக்க தேவையில்லை, நீங்கள் செலவழிக்க தேவையில்லை, நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஆனால் தந்தை என்ன ஆசைப்படுவார்? ஒரு திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். அந்த நேரத்திலே இளைஞர்களாக இருக்கின்ற அந்த ஆண்கள், பெண்மணிகளாக இருக்கின்ற அந்த யுவதிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தந்தையை வல்கட்டாயம் பண்ணுவார்கள், நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது என்று. நஅூது பில்லாஹ். பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உங்களுடைய தந்தையை திருமணம் முடிக்க கூடாது என்று சொல்வதற்கு? இஸ்லாம் என்ன சொல்கிறது? இத்தா முடிந்து விட்டால் அடுத்த நாள், 4 மாசம் 10 நாள் இத்தா முடிந்தால் அடுத்த நாள் அந்த பெண்மணிக்கு ஒருவரை பார்த்து திருமணம் முடிக்கலாம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நானும் நீங்களும் ரமதானுடைய மாதத்தை பயன்படுத்தி ஈமானை அதிகரித்து கொள்ள வேண்டும், இறையச்சத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பலவிதமான நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறோம், பலவிதமான முயற்சிகளில் ஈடுபடுகிறோம். இப்படி ஈடுபடக்கூடிய நாங்கள் எங்களுடைய ஈமானை வலுப்படுத்தி கொள்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சிதான் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதன் மூலம், குர்ஆனையும் சுன்னாவையும் கற்றுக்கொள்வதன் மூலம் இந்த ரமதானுடைய மாதத்தில் எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தொடராக நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் பெரும் பாவங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹுவுக்கு இணை வைத்தல், கொலை செய்தல், வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுதல் போன்ற செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதே பெரும் பாவங்கள் என்ற அந்த தொடரில் வரக்கூடிய இன்னொரு விடயம்தான் பெற்றோர்களை நோவினை செய்தல் என்ற அந்த பகுதி. அன்பாண்டவர்களே, நாங்கள் ஏற்கனவே பெற்றோரின் பெருமதி என்ன, அந்த பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய சில அடிப்படை விடயங்களை படித்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கவிருப்பது பெற்றோரை நோவினை செய்வது என்றால் என்ன, நோவினை செய்வது எவ்வளவு பெரிய பாவம், என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் பெற்றோரை நோவினை செய்தவனாக மாறுவான் என்பது பற்றி தான் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, புகாரியிலே 2594 இலக்க ஹதீஸை படித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களுக்கெல்லாம் பெரியது என்னவென்று உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று 3 தடவைகள் திருப்பி திருப்பி கேட்கிறார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது, அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், வ உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்தல் என்று இந்த 2 விடயங்களை சொல்கிறார்கள். இதை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்
அமர்ந்து சாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சாய்ந்திருந்தவர்கள் எழும்பி அமர்ந்து, அலா வகௌலு ஸூர், அறிந்து கொள்ளுங்கள், பொய் பேசுவதும் பொய் சாட்சியம் சொல்வதும் பாவங்களில் பெரிய பாவம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, பொய் பேசுவது ஒரு பாவம், அதுவும் பெரும் பாவம்தான். அந்த பொய்யில் பொய் சாட்சியம் சொல்வது என்பது அதைவிட பெரிய பாவமாக இருக்கிறது. எனவே பெரும் பாவங்கள் என்று இஸ்லாம் சொன்னவைகளில் மிக பெரும் பாவங்களாக இருக்கிற அந்த பட்டியலில் வரக்கூடியதுதான் பெற்றோரை நோவினை செய்தல் என்ற அந்த பகுதி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, ஒரு மனிதனுக்கு நரகத்தை கட்டாயப்படுத்துகின்ற ஒரு பெரும் பாவமாக சொல்லுகின்ற ஒரு விடயம்தான் இந்த பெற்றோரை நோவினை செய்வது, பெற்றோரை வார்த்தை அளவிலும் உள அளவிலும் கொடுமைப்படுத்துவது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி? சூரா அல்-அஹ்காஃப் 17வது வசனத்தை நாங்கள் படித்தால் 14, 15வது வசனங்கள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பேசுகிறது. 17வது வசனம் பெற்றோருக்கு நோவினை செய்வதை பற்றி சொல்கிறது. எப்படி? வல்லதி கால லிவாலிதைஹி உஃபின் லகுமா, தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து, தாயையும் தந்தையும் பார்த்து, உஃபின் லகுமா, உங்கள் இருவருக்கும் கேடு உண்டாகட்டும், அல்லது அவர்களுடைய அறிவுரையை பார்த்து, அவர்களுடைய புத்திமதியை பார்த்து சி என்ற வார்த்தையை பாவிக்கிறார். அப்படி சொன்னால் அத்தஇதானினி அன் உக்ரஜ், அந்த பெற்றோர்கள் 2 பேரும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய ரப்பு மீண்டும் எழுப்புவான் என்று சொல்லுகிற பொழுதோ அந்த பெற்றோரை பார்த்து அவன் கேட்கிறான், அத்தஇதானினி அன் உக்ரஜ், நான் மீண்டும் எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் என்னை எச்சரிக்கை செய்கிறீர்களா? வக்கது ஹலத்தில் குரூனு மின் கபிலி, எனக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயங்கள் மரணித்து போயிருக்கும் நிலையில் நான் மீண்டும் எழுப்பப்படுவேன் என்று என்னை அச்சுறுத்துகிறீர்களா என்று தன்னுடைய பெற்றோர் செய்த அறிவுரைக்கு மாற்றமாக கண்டிக்கிறார். அன்பாண்டவர்களே, இது உண்மையில் ஒரு காஃபிருடைய விடயத்தில் வந்ததுதான். அதன் காரணமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உலாஇகல்லதீன ஹக்க அலைஹிமுல் கவுல், இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் நரகம் கட்டாயமாகி விட்டது என்ற அல்லாஹ்வுடைய வார்த்தை விதியாகிவிட்டது என்று சொல்லி காட்டுகிறான். காஃபிராகவும் இருந்து கொண்டு பெற்றோர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிற நேரம், அதற்காக அவர்களுடைய மனசை, உள்ளத்தை நோகடிக்கும் முகமாக உஃபின் லகுமா, சி உங்களுடைய பேச்சு என்று உள்ளத்தை நோகடிக்கின்ற வார்த்தையை பேசுவது, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய கட்டளைக்கு மாற்றமாக பேசி அந்த பெற்றோருக்கு மறுப்பு சொல்வது என்பது அவர்களை நிரந்தர நரகவாசிகளாக மாற்றிவிடும். அதே நேரம் ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு, ஒரு முஃமினாக இருந்து கொண்டு பெற்றோர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிற நேரம், முஸ்லிமாக இருந்தாலும் முஃமினாக இருந்தாலும் அந்த பெற்றோர் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவர் புறக்கணிப்பாராக இருந்தால், அந்த பெற்றோருடைய பேச்சை கண்டிப்பாராக இருந்தால், அந்த பெற்றோருடைய பேச்சை மறுக்கும் முகமாக சி உங்களோடு இருக்க முடியாது, உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடுகடுப்பாக நடப்பாராக இருந்தால், இது சாதாரணமாக பெற்றோர்களுடைய பேச்சை மதிப்பது போன்றல்ல, இது நரகத்தை கட்டாயப்படுத்துகின்ற படு மோசமானது. ஏன்? ஒன்று, அவர் பெற்றோருடைய மனதை நோகடிக்கிறார், பெற்றோருடைய அறிவுரைக்கு மாற்றமாக நடக்கிறார். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதரின் அறிவுரையை மறுக்கிறார். இந்த 2 குற்றங்களும் சேர்ந்து பெற்றோரை நோகடிப்பதில் மிகப்பெரிய நோகடிப்பாக,
பெற்றோரை கொடுமைப்படுத்துவதில் மிகப்பெரியதொரு கொடுமையாக இருக்கும் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த கட்டம்? பெற்றோர்கள் அல்லாஹுவை பற்றி சொல்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிற நேரம் ஒரு பிள்ளை அதை மறுத்துரைக்கிறது. அந்த பெற்றோருடைய உள்ளம் நோகடிக்கிற விதத்தில் பேசுவது சாதாரணமான பெற்றோருடைய அறிவுரையை மறுப்பதை விடவும் பாரதூரமானது. 2 குற்றங்களை செய்வதன் மூலம் அவர் பெரும் பாவியாக மாறுகிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், இன்னொரு வரலாற்று குறிப்பையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மூசா நபி அவர்கள் ஹிதர் என்று சொல்லப்படுகிற அந்த நல்ல மனிதரை சந்திக்க போனார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் அந்த ஹிதர் அவர்கள் 3 காரியத்தை செய்தார்கள். அதிலே 2வது காரியம் என்ன என்றால், ஃபந்தலகா ஹத்தா இதா லக்கியா குலாமன். அந்த 2 பேரும் நடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு இளைஞனை பார்க்கிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இளைஞனை பார்த்துவிட்டு ஃபகதலா, அந்த இளைஞனை கொலை செய்கிறார்கள். மூசா நபி அவர்கள் கேட்கிறார்கள், அகதல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸி, கொலை செய்யாத ஒரு பரிசுத்தமான ஒரு ஆத்மாவையா நீங்கள் கொலை செய்தீர்கள்? கொலை செய்தால் கொலைக்கு பதில் கொலை வரும். ஆனால் அவர் யாரையுமே கொலை செய்யவில்லை. கொலையிலிருந்து பரிசுத்தமான நிலையிலே வாழுகின்ற ஒரு நல்ல உயிரையா நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று கேட்கிற பொழுது, லக்கத் ஜித்த ஷைஅன் நுக்ரா, நீங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டிய, நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு வேலையை செய்து விட்டீர்கள் என்று மூசா நபி அவர்கள் சொன்னதற்கு பதில் சொல்லுகின்ற நேரம் சூரத்துல் கஹ்ஃபுடைய 80வது வசனத்தில் ஹிதர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வஅம்மல் குலாம், ஹிதர் அவர்களால் கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞன் இருக்கிறானே, ஃபகான அபவாஹு முஃமினைன், அவனுடைய பெற்றோர்கள் 2 பேரும் முஃமின்களாக இருந்தார்கள். ஃபஹஷீனா அன் யுர்ஹிகஹுமா துக்யானன் வ குஃப்ரா, அந்த இளைஞன் தன்னுடைய பெற்றோர்கள் முஃமின்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவனை அநியாயமாக கொலை செய்து விடுவானோ, இறை நிராகரிப்பின் காரணமாக அந்த பெற்றோரை கொலை செய்து விடுவானோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அவனை நான் கொலை செய்தேன் என்று சொன்னார்கள். இந்த விடயத்தை செய்த ஹிதர் அவர்கள் அந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதை நானாக செய்யவில்லை, அல்லாஹ் சொல்லித்தந்துதான் நான் செய்தேன் என்று சொல்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் முஃமின்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை புறக்கணிப்பது, அல்லாஹுவை பற்றி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லுகிறார்கள் என்பதற்காக எதிர்ப்பது, பெற்றோரை நோவினை செய்வது என்பது அந்த மனிதன் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை என்கிற அளவுக்கு பாரதூரமான ஒரு அநியாயமாக இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த மூசா நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்று நிகழ்வின் மூலம் எங்களுக்கு சொல்லித் தருகிறான் என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் பெற்றோரை நோவினை செய்தல் என்ற அந்த பாடத்தில் தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், பெற்றோருக்கு அவர்கள் அல்லாஹுவை சொல்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிற நேரம், அல்லாஹ் ரசூலுடைய போதனைகள், கட்டளைகள், அறிவுரைகளை எடுத்து சொல்லுகிற நேரம் அவர்களை எதிர்ப்பது என்பது, அவர்களை புறக்கணிப்பது என்பது சாதாரணமாக பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதை விடவும் பாரதூரமானது, மிகப்பெரியது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, பெற்றோர்கள் நல்ல அறிவுரை சொன்னால் கேட்க வேண்டும், எடுக்க வேண்டும். அதை புறக்கணிப்பதும் நோவினைதான், அது வேறு. அதை தாண்டி பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையை எடுத்து சொல்லி எங்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது அந்த பெற்றோரை புறக்கணிப்பது, அவர்களுடைய உள்ளத்தை நோகடிப்பது, அவர்களுடைய பேச்சை கணக்கெடுக்காமல் போவது பெரும் பாவத்திலும் பெரும் பாவம். ஏன்? ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையை புறக்கணிக்கிறார், அதை சொன்னார்கள் என்பதற்காக பெற்றோரை புறக்கணிக்கிறார், உள்ளத்தை நோகடிக்கிறார். எனவே
இது சாதாரண நோகடிப்பை விடவும் மிகப்பெரிய பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே அந்த அடிப்படையில் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல் என்ற அந்த பாடத்தில் அவர்களுடைய அறிவுரைகள், அவர்களுடைய நல்ல வழிகாட்டல்களை புறக்கணிப்பது என்பது பாரதூரமானது, பாவத்தை பெற்றுத்தரக்கூடியது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பெற்றோர்களை நோவினைப்படுத்துதல் என்ற அந்த பகுதியில் வரக்கூடிய ஒன்றுதான் பெற்றோர்களுடைய வழிகாட்டல், பெற்றோர்களுடைய அறிவுரையை உதாசீனம் செய்வது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? சூரா லுக்மானிலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை பெற்றோரோடு நல்ல முறையில் நடங்கள் என்று சொல்லிவிட்டு, وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ, அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு அறிவில்லாத விடயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு அவர்கள் உங்களை வற்புறுத்தினால், வலியுறுத்தினால், ஃபலா துதிஹுமா, அந்த பெற்றோருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அந்த பெற்றோர்களாக இருப்பவர்கள், தாயோ தந்தையோ, இணை வைக்குமாறு ஏவுகிறார்கள், ஷிர்க் செய்யுமாறு ஏவுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு துரோகம் இழைக்குமாறு ஏவுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யுமாறு கட்டளையிடுகிறார்கள், மார்க்கத்துக்கு முரணாக நடக்குமாறு ஏவுகிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் அந்த பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடாது. இது அடிப்படை. இங்கிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன? இது அல்லாமல் பெற்றோர்கள் மார்க்கத்துக்கு கட்டுப்படுவதையோ அல்லது உலக நலவுகளை சொல்லித் தந்தாலோ அல்லது வேறு ஏதாவது நல்ல வழிகாட்டல்களை காட்டி தந்தாலோ அது நல்லதாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால், பெற்றோருடைய அறிவுரைகளை, அவர்களுடைய வழிகாட்டல்களை எடுக்க வேண்டும். அதற்கு மாறு செய்வதும் பெற்றோரை நோவினைப்படுத்துகின்ற குற்றத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் சூரத்துல் இஸ்ரா 23, 24வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு சில அறிவுரைகளை சொல்லித் தருகிறான். பெற்றோருக்கு செய்யக்கூடாத காரியங்கள் என்று, அதை நாங்கள் செய்தால் பெற்றோரை நோவினைப்படுத்திய குற்றத்தில் வந்துவிடும். எப்படி? அல்லாஹ் சொல்கிறான், இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த பெற்றோர்கள் இருவரும், தாயும் தந்தையும், அல்லது இருவரில் ஒருவர், தாயோ அல்லது தந்தையோ, எங்களிடத்தில் வயோதிப பருவத்தை அடைந்திருக்கிற நிலையில் எங்களோடு அவர்கள் வாழுகிற நேரம், அவர்கள் முதுமை பருவத்தை அடைந்து விட்டால், வயோதிபத்தை அடைந்து விட்டால் அவர்களுடைய பேச்சுக்கள் வித்தியாசமாக இருக்கும். அவர்களுடைய பேச்சுக்கள் எங்களுக்கு தொல்லையாக இருக்கலாம். அவர்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். ஏன்? அவர்கள் வயோதிபர்களாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அந்த வயது முதிர்ந்த பெற்றோர்களுடைய நடவடிக்கைகள் அதிருப்தி கண்டு அவர்களோடு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கிற பேச்சை பார்த்து, நடவடிக்கையை பார்த்து, செயலை பார்த்து, உஃபின் லகும், உஃபின், சி, உங்களோடு இயலாது, சி, உங்களுடைய செயற்பாடு எனக்கு பிடிக்கவில்லை என்று மனசை நோகடிக்கின்ற ஒரு வார்த்தை, அதிலே ஆக சாதாரண ஒரு வார்த்தை தான் உஃபின் லகும், சி என்ற வார்த்தையை பாவிப்பது. இதை பாவிப்பதே அந்த பெற்றோரை நோவடிப்பதாக அமையும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் இதை தாண்டி எங்களுடைய பெற்றோரின் முகத்துக்கு ஏசுவது, அவர்களுடைய உள்ளம் உடைந்து போகிற வார்த்தைகளை பாவிப்பது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த தப்புகள் தவறுகளை செய்திருந்தால் பெற்றோர்களிடத்தில் நேரடியாக மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது.
எந்த ஒரு வார்த்தை பெற்றோருடைய உள்ளத்தை நோகடிக்கின்ற, மனதை புண்படுத்துகின்ற எந்த ஒரு வார்த்தையை பாவித்தாலும் அது பெற்றோரை நோகடித்தல் என்ற குற்றத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஏன் அல்லாஹ் சொல்லுவது உஃபின் சி அப்படின்ற வார்த்தையே தாயுடைய செயற்பாட்டை பார்த்து பாவிக்க கூடாது என்றால், அதை தாண்டிய வார்த்தைகளை பாவிப்பது எவ்வளவு பாரதூரமானது, எவ்வளவு மோசமானது என்பதை நானும் நீங்களும் விளங்கி, பெற்றோரை வார்த்தை அளவில் அல்லது உள்ளத்தை நோகடிக்கின்ற செயற்பாடுகள் அளவில் எதையும் செய்யக்கூடாது என்ற பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம், அவர்களை நீங்கள் கண்டிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வார்த்தை அளவில் அவர்களுடைய உள்ளம் உடைந்து போகிற அளவுக்கு பேசுவதும் சரி, செயலளவில் அவர்களை விரட்டுவதும் சரி, அந்த செயலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே வயது முதிர்ந்த பெற்றோர்கள் எங்களோடு இருந்தால் அவர்களை விரட்டக்கூடாது, அவர்களை விரட்டக்கூடாது என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதை மீறி இன்றைக்கு எத்துணை பெரிய பாவங்கள் நடக்கிறது. அந்த பெற்றோர்களை திருமணம் முடித்தவுடனே வீட்டை விட்டு விரட்டி விடுகிறார்கள், வீட்டை விட்டு விரட்டி விடுகிறார்கள். மனைவியுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்காக, மனைவியோடு திருப்தியாக வாழ வேண்டும் என்பதற்காக தாயை விரட்டி விடுகிறார்கள், தந்தையை விரட்டி விடுகிறார்கள். என்ன செய்யலாம்? எங்களுடைய மனைவியை வேறொரு வீட்டிலே கொண்டு போய் அவர்களை வாழ வைத்து விட்டு அந்த தாய் தந்தையரை அவர்களுடைய வீட்டில் வைத்து கண்ணியமாக பார்க்க வேண்டும், ஒரு வேலைக்காரியை வைத்து பார்க்க வேண்டும், அவர்களை நோகடிக்காத விதத்தில் பார்க்க வேண்டுமே அல்லாமல் தாயோடைய தந்தை மனைவியோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக பெற்றோரை விரட்டி விடுவது என்பது பெற்றோருக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம் என்பதை விளங்க வேண்டும். தெளிவாக விளங்க வேண்டியது என்ன? என்னுடைய மனைவியோடு நான் திருப்தியாக வாழ வேண்டும், என்னுடைய மனைவியோடு நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக பெற்றோரை விரட்டி விடுவது, பெற்றோரை விரட்டி விடுவது குற்றமாகிவிடும். என்ன செய்ய வேண்டும்? பெற்றோரை பெற்றோருடைய வீட்டிலே நிம்மதியாக வாழ வைத்து விட்டு எங்களுடைய மனைவியை நாங்கள் வெளியேற்றுவோம், எங்களுடைய மனைவியை வேறொரு வீட்டிலே வாழ வைப்போம். மனைவியை வேறொரு வீட்டிலே வாழ வைத்து அவர்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு எங்களுடைய தாயை ஒரு வேலைக்காரனை வைத்து, ஒரு தந்தை என்றால் வேலைக்காரனை வைத்து அவரை பார்க்கலாம், தாய் என்றால் ஒரு வேலைக்காரியை வைத்து பார்க்கலாம். இப்படி அவர்களை கண்ணியமாக மதிப்பாக வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வு கோளாறு என்னவென்றால், தாயை வேலைக்காரி வைத்து பார்ப்பதா, தந்தையை வேலைக்காரன் வைத்து பார்ப்பதா என்று கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் எல்லாம், அரசர்கள் எல்லாம், மன்னர்கள் எல்லாம் தனக்கு வேலைக்காரன் வைத்து வேலை பார்க்கிறார்கள் என்றால், தன்னுடைய தாயை ஒரு வேலைக்காரியை வைத்து மதிப்பாக பார்ப்பது, தன்னுடைய செலவிலே மாதாந்தம் சம்பளம் கொடுத்து தன்னுடைய தாயை ஒரு அரசியாக, ஒரு ராணியாக பார்க்க முடியும் என்றால் இது கேவலமா? தன்னுடைய தந்தையை மாதாந்தம் சம்பளம் கொடுத்து ஒரு வேலைக்காரன் வைத்து அரசனாக, ஒரு ஆட்சி தலைவனை போன்று மதித்து பார்ப்பது கேவலமா? அல்லது தன்னுடைய தாயையும் தந்தையையும் ஏசுகின்ற, திட்டுகின்ற, விருப்பம் இல்லாமல் பராமரிக்கின்ற ஒரு மனைவியை வைத்து பார்ப்பது கேவலமா? இதை புரிந்து கொள்ளாத இஸ்லாமிய உறவுகள் நாங்கள் என்ன செய்கிறோம்? என்ன செய்தாலும் மனைவிதான் பார்க்க வேண்டும். அந்த மனைவி மகன் இல்லாத நேரத்தில் தாயுடைய மனசை நோகடிப்பது, தந்தையுடைய மனசை நோகடிப்பது, ஆக்கிய சாப்பாடு சமைத்த உணவை கூட விருப்பம் இல்லாமல் கொண்டு போய் அந்த அடிமைக்கு போன்று கொடுத்து விட்டு வருவது, சிறை கைதிகளுக்கு போன்று அவர்களை பயன்படுத்துவது, இப்படிப்பட்ட ஒரு மனைவியை வைத்து தன்னுடைய தாயையும் தந்தையையும் பராமரிப்பதை விட தன்னுடைய பொருளாதார செலவிலே
ஒரு வேலைக்காரனை வேலைக்காரியை வைத்து மதிப்பாக ரெஸ்பெக்டாக தன்னுடைய பெற்றோரை பார்ப்பது இருக்கிறது. இதுதான் இஸ்லாத்தில் மதிப்புமிக்க செயல் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லது என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய மனைவி தந்தையை வெறுக்கிறார், தாயை வெறுக்கிறார் என்றால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு மாதாந்த செலவை கொடுத்து அந்த தாயை கண்ணியமாக மதிப்பாக பார்க்க வேண்டும். ஏன்? ஒரு மகள் தாயை கண்ணியமாக பார்க்க வேண்டும், ஒரு மகன் செலவழிக்க வேண்டும். என்ன? தன்னுடைய செலவழிப்பிலே மகளை வைத்து தாயை பார்க்க முடியுமாக இருந்தால் அல்லாஹு அக்பர். இதுதான் ஒரு தாயை ஒரு தந்தையை கண்ணியப்படுத்த வேண்டியது. எனவே இதைத்தான் செய்ய வேண்டுமே அல்லாமல் தன்னுடைய தாயையும் தந்தையையும் வெறுக்கின்ற தன்னுடைய மனைவியை வைத்து பெற்றோரை கொடுமைப்படுத்தக்கூடாது என்கிற பாடத்தையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது மிக முக்கியமானது. என்ன? தாயுடைய வீட்டில் தந்தையுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவியை வைத்துக் கொண்டு தாயையும் தந்தையையும் வீட்டை விட்டு விரட்டுவது இது மிகப்பெரிய அநியாயம். அப்படி ஒரு நிலை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய மனைவியை ஒரு வீட்டிலே வைத்துவிட்டு அவளோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு தன்னுடைய தாயையும் தந்தையையும் அவர்களுடைய வீட்டில் சந்தோஷமாக வாழ வைத்து மதிக்க வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே பெற்றோரை எந்த ஒரு கட்டத்திலும் வீட்டை விட்டு விரட்டுவதோ அவர்களுடைய நிம்மதியை கெடுப்பதோ இஸ்லாத்தின் பார்வையில் பெற்றோரை கொடுமைப்படுத்துகிற பெரும் பாவங்களில் ஆகிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் சில குடும்பத்தில் என்ன செய்கிறார்கள்? முதியோர் இல்லங்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். நஅூது பில்லாஹ், நஅூது பில்லாஹ். முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் வைப்பது என்பது இஸ்லாத்தின் பார்வையில் பெற்றோரை கொடுமைப்படுத்துகின்ற பெற்றோரை நோவினை செய்கின்ற மிகப்பெரிய காரியம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே பிள்ளைகள் நாங்கள் இருக்கும் பொழுது, மகள்மார்கள் பராமரிப்பதற்கு இருக்கும் பொழுது, நல்ல ஒரு வேலைக்காரனை ஒரு வேலைக்காரியை வைத்து அழகான முறையில் பெற்றோரை பராமரிக்க முடியும் என்கிற நிலை இருக்கும் பொழுது அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு நாங்கள் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது உலகத்தில் வேண்டுமானால் சந்தோஷமாக இருக்கலாம், மறுமையில் பெற்றோரை கொடுமைப்படுத்திய நோவினை செய்த குற்றத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சகோதரர்களே, இதனுடைய பாரதூரத்தை புரிய வேண்டுமாக இருந்தால் முதியோர் இல்லங்களில் வைத்து வாழுகின்ற அந்த வயது முதிர்ந்த அந்த பெற்றோருடைய மனநிலையை கொஞ்சம் தொட்டு பாருங்கள். அவர்களை கொஞ்சம் கருத்துக்களை கேட்டு பாருங்கள். அவர்கள் என்னதான் அந்த முதியோர் இல்லங்களில் நேரத்துக்கு உணவு கிடைத்தாலும், நேரத்துக்கு மருத்துவம் கிடைத்தாலும், நேரத்துக்கு கண்காணிப்புகள் கிடைத்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆதங்கம், குடும்பத்தை பிரிந்திருக்கின்ற சுமை, பேர பிள்ளைகளை பிரிந்திருக்கின்ற பாரம், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது முதியோர் இல்லங்களே அந்த பெற்றோர்களுக்கு கொடுமைதான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட முதியோர் இல்லங்களில் பெற்றோரை கொண்டு போய் சேர்க்கின்ற முஸ்லிம்கள், முஃமின்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பெற்றோருக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம் அது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் பெற்றோருக்கு செய்கின்ற இன்னும் ஒரு கொடுமை என்னவென்று சொன்னால், பெற்றோர்களை விட நண்பர்களை முதன்மைப்படுத்துவது, பெற்றோர்களுடைய அறிவுரையை புறக்கணித்து விட்டு, பெற்றோர்களுடைய தோழமையை தூக்கி எறிந்து விட்டு நண்பர்களுடைய தோழமையை எடுப்பது மிகப்பெரிய அநியாயம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? பெற்றோரை புறக்கணித்து விட்டு, பெற்றோரை உதாசீனம் செய்துவிட்டு நண்பர்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆசிரியர்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவர்களுடைய சகவாசத்துக்கும் தோழமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் இதுவும் பெற்றோரை நோவினைப்படுத்துவதுதான். ஏன்? புகாரிலே 5971 வாசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி, மனிதர்களில்
தோழமை பாராட்டுவதற்கு மிகச்சிறந்த உறவு, மிக தகுதியான உறவு எது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார்கள். சும்மமன், அடுத்தது யார்? உன்னுடைய தாய் என்றார்கள். சும்மமன், அடுத்தது யார்? உன்னுடைய தாய் என்றார்கள். 3 தடவை தாய் தாய் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் சும்மமன், அடுத்தது யார்? 4வது கட்டம் கேட்கிற பொழுதுதான் அபூக்க, உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாண்டவர்களே, மனித குலத்தில் முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் தோழமை பாராட்ட வேண்டிய, நெருங்கி பழக வேண்டிய உறவு தாய். அதற்கு அடுத்தது தந்தை என்றால் இந்த தாயை புறக்கணித்து விட்டு, இந்த தந்தையை தூக்கி எறிந்து விட்டு நண்பர்களுக்கு பின்னால் போகிறோம் என்றால், தாய் தந்தையின் பேச்சை உதாசீனம் செய்துவிட்டு நண்பர்களுக்கு பின்னாலும் ஆசிரியர்களுக்கு பின்னாலும் போகிறோம் என்றால் நஊது பில்லாஹ், இது பெற்றோருக்கு செய்கிற கொடுமை அல்லவா? இது பெற்றோருக்கு செய்கிற நோவினை அல்லவா? எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். இவன் என்னுடைய பேச்சை கேட்பதில்லை, நண்பர்களோடு சேர்ந்து வீணாகி போகிறானே, நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போகிறானே, தாய் தந்தையுடைய பேச்சை கேட்காமல் ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்டுக் கொண்டு போகிறானே. எத்தனை பெற்றோர்கள் உள்ளத்தளவில் நோவினைப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பார்த்து இரவு 10 மணிக்கு நீ வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த பெற்றோருடைய பேச்சை கேட்டு இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வருவதுதான் பெற்றோரை கண்ணியப்படுத்துவது. அந்த பெற்றோருடைய பேச்சை புறக்கணித்து விட்டு நான் நண்பர்களோடு சேர்ந்து இருந்து விட்டு 11 மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவேன், 1 மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவேன் என்றால் இது பெற்றோரை நோவினை செய்வது. சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் நாங்கள் பழகக்கூடிய நண்பர்களை பார்த்து, புகைத்தல் பழக்கத்தில் ஈடுபடுகின்ற நண்பனோடு என்னுடைய மகன் பழகுகிறானே, எத்தனை உள்ளங்கள் வேதனைப்படுகிறது. சினிமா படங்கள் பார்த்து, நாடகங்கள் பார்த்து வீணாகி போகிற நண்பர்களோடு என்னுடைய மகன் பழகுகின்றானே, மார்க்கத்தோடு தொடர்பில்லாத பெண் பிள்ளைகளோடு என்னுடைய மகள் உறவு பேணுகிறாளே என்று எத்தனை தந்தைமார்களின் உள்ளம் கண்ணீர் வடிக்கிறது, எத்தனை தாய்மார்களின் உள்ளம் கண்ணீர் வடிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தோழிகள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள், நீங்கள் உறவு பேணுகின்ற நண்பர்கள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக உங்களுடைய தாயும் தந்தையும் கண்ணீர் வடிப்பார்களாக இருந்தால் நீங்கள் பெற்றோர்களை நோவினை செய்கின்ற பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து, உங்களுடைய நடவடிக்கையை பார்த்து உள்ளத்தால் வருத்தப்படுகிறார்கள். ஏன்? என்னுடைய மகன் நரக வழியிலே போகிறானே, என்னுடைய மகள் நரக வழியிலே போகிறாளே, அந்நிய ஆண்களோடு சிரித்து பேசி கதைத்துக் கொண்டிருக்கிறாளே, என்னுடைய மகன் அந்நிய பெண்களோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறானே என்றெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் உள்ளத்தளவில் நோவினைப்படுவார்கள் என்றால் நீங்கள் பெற்றோரை கண்ணியப்படுத்துகின்ற பிள்ளைகள் அல்ல, பெற்றோரை நோவினைப்படுத்துகின்ற பிள்ளைகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே இளைஞர்களே, யுவதிகளே, ஆண் சமூகமே, பெண் சமூகமே, பெற்றோர்களை உயிரோடு பார்க்கின்ற பாக்கியம் பெற்றவர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உலக நலவுகளில் அறிவுரை செய்கிற பொழுது, மார்க்க நலவுகளில் புத்திமதி சொல்லுகிற பொழுது, மறுமை நலவுகளில் உங்களுக்கு வழிகாட்டுகிற பொழுது அந்த பெற்றோரை புறக்கணித்து விட்டு நீங்கள் மனைவிக்கு பின்னால் போனாலும் சரி, பிள்ளை குட்டிகளுக்கு பின்னால் போனாலும் சரி, நண்பர்களுக்கு பின்னால் போனாலும் சரி, ஆசிரியர்கள் அல்லது உலகத்தில் இருக்கிற எந்த ஜென்டில்மேனாக இருக்கட்டும் அவர்களுக்கு பின்னால் நீங்கள் போனாலும் நீங்கள் பெற்றோர்களை நோகடித்த குற்றத்துக்கு ஆளாகி விடுவீர்கள் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு உலகத்தில் முதன்மை நண்பர்களாக, உச்சகட்ட நேசர்களாக அந்த பெற்றோரை நெருக்கி வைத்துக் கொண்டு அடுத்தவர்களுடைய அறிவுரைகள், புத்திமதிகள், வழிகாட்டல்களை எல்லாம் பெற்றோர் தாய் தந்தைக்கு பிறகு நாங்கள் வைத்து நடப்போமாக இருந்தால் அப்பொழுதுதான் பெற்றோரை கண்ணியப்படுத்தியவர்களாக மாறலாம். இல்லை என்றால் பெற்றோரை நோவினைப்படுத்தி பெரும் பாவம் செய்த குற்றத்துக்கு நானும் நீங்களும் ஆளாக வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும்
மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்லி காட்டுகிறான்? வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. இந்த உலக விடயத்தில் அந்த பெற்றோர்களோடு நல்ல முறையில் தோழமையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுடைய பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக சொன்னால் பெற்றோருக்கு பின்னால் போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் போக வேண்டும். மாறாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் இல்லாமல் உலக விடயத்தில் உங்களுக்கு என்ன நலவை சொன்னாலும், என்ன நலவுக்கு வழிகாட்டினாலும், உலக விடயத்தில் அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்கிற அறிவுரையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அஸ்மா ரதியல்லாஹுடைய தாயார் இணை வைத்த நிலையில், இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுத்த நிலையில் மகள் அஸ்மா அவர்களிடத்திலே வந்த பொழுது அஸ்மா ரதியல்லாஹு போய் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயார் இஸ்லாத்தை வெறுத்த நிலையில், இணை வைப்பு வைத்த நிலையில் என்னிடத்தில் வந்திருக்கிறார், அவரோடு நான் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சிலி உம்மக்கி, உன்னுடைய தாயோடு நல்ல முறையிலே நட, சேர்ந்து நட என்று சொன்னார்கள். எனவே ஒரு தாய் இணை வைப்பிலே இருந்தாலும், இஸ்லாத்தை வெறுக்கிற நிலையில இருந்தாலும், உலக விவகாரங்களில் அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரா, மருத்துவம் எடுத்து கொடுக்க வேண்டும். உணவு வசதி அற்றவராக இருக்கிறாரா, உணவு உபகாரங்களை கொடுக்க வேண்டும். தங்குவதற்கு இடவசதி இல்லாதவராக இருக்கிறாரா, அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். உலக நலவுகளில் அவர்களை வெறுக்க கூடாது. அப்படி வெறுத்தால் அந்த பெற்றோரை நோவினை செய்த குற்றத்தில் எங்களை ஆளாக்கிவிடும் என்றால், முஸ்லிமான முஃமினான தாய்மார்களோடு உலக விவகாரங்களில் எந்த அளவுக்கு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடாமல் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் பெற்றோருக்கு செய்கின்ற அநியாயங்களுள் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான், அதிலும் குறிப்பாக மனைவிமார்கள் விளங்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. மனைவிமார்கள் விளங்க வேண்டிய ஒரு பகுதி என்ன? ஒரு தாய், ஒரு தந்தை. யாருடைய தாய் தந்தை? கணவனுடைய தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். கணவனுடைய தாயும் தந்தையும் உலகத்தில் உயிர் வாழுகிற பொழுது ஒரு மனைவி அந்த தாய்க்கும் தந்தைக்கும் எதிராக தன்னுடைய கணவனை மாற்றுவது என்பது சாதாரண பாவம் அல்ல. மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த மகன் பெற்றோருக்கு எதிராக செயற்பட்டால் அது நேரடியாக பெற்றோரை நோவினைப்படுத்துகிற குற்றத்தில் மகன் குற்றவாளியாகுவார். அந்த குற்றத்துக்கு ஒரு மனைவி காரணமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மனைவி என்ற அந்த பெண்மணி குற்றம் பிடிக்கப்படுவாள். எதற்காக தெரியுமா? தன்னுடைய கணவனை அவனுடைய பெற்றோரிலிருந்து கலட்டி எடுத்ததற்காக, அவனுடைய பெற்றோரிலிருந்து தூரப்படுத்தியதற்காக. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கணவன்மாரின் தாய் தந்தையை உங்களுடைய உறவில் சொல்வதானால் மாமா மாமி என்று சொல்வோம். அவர்களை நீங்கள் மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் கணக்கெடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய கணவன்மாரை தூரமாக்கி விடாதீர்கள். இது பெற்றோரை நோவினைப்படுத்திய குற்றத்தில் உங்களையும் பங்குதாரர்களாக மாற்றும். மறுமையிலே நேரடியாக சுவர்க்கம் போக கிடைக்காது. உங்களுடைய கணவன்மாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய புத்திமதி அறிவுரை என்ன? நீங்கள் உங்களுடைய தாயோடு நல்ல முறையிலே நடங்கள், உங்களுடைய தந்தையோடு நல்ல முறையிலே நடங்கள் என்று உங்களுடைய கணவன்மாரை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யக்கூடிய நிலையில் வைத்தால் நீங்களும் சுவர்க்கம் போகலாம், உங்களுடைய கணவனையும் சுவர்க்கம் அழைத்து செல்லலாம். அதற்கு மாற்றமாக பெற்றோருக்கு எதிராக உங்களுடைய கணவனை நீங்கள் திருப்பி எடுத்தால், பெற்றோரை ஏசக்கூடிய கணவனாக மாற்றினால், பெற்றோரை விரட்டக்கூடிய கணவனாக உங்களுடைய கணவனை மாற்றினால், பெற்றோருக்கு வீட்டிலே இடம் கொடுக்காத கணவனாக உங்களுடைய கணவனை நீங்கள் மாற்றினால், இதை உங்களுடைய கணவன் செய்யும் பொழுது எப்படி அவர்
பெற்றோரை நோவினை செய்த குற்றத்துக்கு ஆளாகுவாரோ அதே போன்று நீங்களும் அந்த கணவனை தூண்டியதற்காக அந்த குற்றத்துக்கு, பெற்றோரை நோவினை செய்ய வைத்த குற்றத்துக்கு ஆளாக வேண்டி வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு, பெண்மணிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த கட்டத்திலும் உங்களுடைய கணவன்மாரை அவர்களுடைய பெற்றோர்களின் விரோதிகளாக, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதீர்கள். இது மிக பெரும் பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் சமூகத்திலே நடக்கின்ற பெற்றோர்களை நோவினை செய்கின்ற இன்னொரு காரியங்களில் ஒன்றுதான் மனைவியுடைய தரப்பிலே நடக்கக்கூடியது. என்ன? ஒரு கணவர் இருக்கிற, இந்த செய்தியை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு கணவர் இருக்கிறார், ஒரு ஆண் மகன். அந்த ஆண் மகன் மனைவியை தலாக்கு சொல்லி விடுகிறார். மனைவியை தலாக்கு சொன்னதற்காக பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய தந்தையை எதிர்க்கிறார்கள். என்றால் தாயை தலாக்கு சொன்னதற்காக பிள்ளைகள் தந்தையை எதிர்க்கிறார்கள். இதிலே பிள்ளைகள் விளங்க வேண்டும், அல்லாஹ் உங்களுடைய தந்தைமாருக்கு மார்க்கத்தில் கொடுத்த அனுமதிதான் உங்களுடைய தந்தையின் மனைவி உங்களுடைய தாயாக இருக்கலாம். உங்களுடைய தந்தைக்கு மனைவி வாழ விருப்பம் இல்லையா, வாழ்க்கைக்கு தகுதியற்றவளா, அவளை தலாக்கு சொல்லுகிற உரிமையை உங்களுடைய தந்தைமாருக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. உங்களுடைய தந்தைமார், பிள்ளைகளே, ஆண் மக்களே, பெண்மணிகளே, இளைஞர்களே, யுவதிகளே, தெளிவாக விளங்குங்கள். உங்களுடைய தந்தைமாருக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதிதான் உங்களுடைய தாய் என்ற உறவான உங்களுடைய தந்தையின் மனைவி வாழ தகுதியற்றவள் என்றால் தலாக்கு சொல்லலாம். உங்களுடைய தந்தை உங்களுடைய தாயை மனைவி என்ற இடத்திலிருந்து தூக்கி வீசியதற்காக, தலாக்கு சொன்னதற்காக உங்களுடைய தந்தைமாரை நீங்கள் எதிர்க்கிறீர்களா? ஒன்று, நீங்கள் தந்தையை நோவினை செய்கிறீர்கள் என்ற குற்றத்துக்காக அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும். இரண்டாவது, அல்லாஹ் கொடுத்த மார்க்க அனுமதி, தலாக்கு சொல்கிற அனுமதியை செய்ததற்காக தந்தையை எதிர்த்தால் அல்லாஹுவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக நீங்கள் செயற்படுகிறீர்கள் என்ற இரண்டு குற்றத்துக்கு, இரண்டு பெரும் பாவங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, உங்களுடைய தந்தைமார்கள், இளைஞர்களே, யுவதிகளே, ஆண்களே, பெண்களே, கணவன்மார்களே, மனைவிமார்களே, உங்களுடைய தந்தை உங்களுடைய தாயை தலாக்கு சொல்லிவிட்டார் என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தாயை தாயுடைய இடத்தில் வைத்து மதிக்க வேண்டும், தந்தையை தந்தையுடைய இடத்தில் வைத்து மதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்க சட்டத்தை அதனுடைய இடத்தில் வைத்து மதிக்க வேண்டும். இந்த மூன்று கடமையும் செய்ய வேண்டும். தந்தைக்காக தாயை எதிர்க்கவும் கூடாது, தாய்க்காக தந்தையை எதிர்க்கவும் கூடாது, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கவும் கூடாது. இந்த மூன்றில் எதை செய்தாலும் நாங்கள் பெரும் பாவிகளாக மாறுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் சில பிள்ளைகள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், தாய் தந்தையோடு சேர்ந்து கொண்டு தாயை எதிர்ப்பார்கள், தாய்க்கு எதிராக நடப்பார்கள். இதுவெல்லாம் பெற்றோரை நோவினை செய்கிற பாவங்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் பெண்மணிகள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய கணவன் தன்னை தலாக்கு சொல்லி விட்டார் என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தன்னுடைய கணவனை பற்றி வெறுப்பூட்டுகிறார்கள். அவர் உங்களுடைய தந்தை, அவருக்கு செய்கிற கடமையை நீங்கள் சரியாக செய்தால்தான் மறுமையிலே வெற்றி பெறலாம். இந்த அறிவுரையை செய்யாமல் உங்களை தலாக்கு சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த கணவனின் பிள்ளைகளான உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தந்தைக்கு எதிராக மாற்றுவீர்களாக இருந்தால், நீங்களும் தந்தையை கொடுமைப்படுத்திய பிள்ளைக்கு அறிவுரை செய்தீர்கள், வழிகாட்டினீர்கள் என்ற குற்றத்தில், பெற்றோரை நோவினைப்படுத்திய குற்றத்துக்கு வழிகாட்டிய பெண்மணி என்ற குற்றத்துக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள்.
கணவனுக்கு துரோகம் இழைத்த பெண்மணி என்ற குற்றத்துக்கும் நீங்கள் ஆளாகுவீர்கள். இதுவெல்லாம் பெற்றோரை நோவினைப்படுத்துதல் என்ற பாடத்தில் மிக பாரதூரமானது, மிக கொடூரமானது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒரு பெண்மணி என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற கட்டங்களில் தந்தை தலாக்கு சொல்லிவிட்டாரா, ஒரு கணவன் உங்களுக்கு தலாக்கு சொல்லிவிட்டாரா, பிள்ளைகளை எப்படி பக்குவமாக வளர்க்க வேண்டும் தெரியுமா? பிள்ளைகளே, உங்களுடைய தந்தை அவர் என்னை தலாக்கு சொன்னதற்காக அந்த தந்தையை எதிர்க்க கூடாது. தந்தைக்கு செய்கிற கடமையை செய்து கொண்டு எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். தந்தையை வெறுத்து நடக்கக்கூடாது என்ற வழிகாட்டலை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாமல் அவர்களுக்கு அறிவுரையாக செய்ய வேண்டும் என்ற பாடத்தை மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் பெண்மணிகள், குறிப்பாக மனைவிமார்களாக இருப்பவர்கள் விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், ஒரு கணவன் என்ன செய்கிறார்? இரண்டாவது திருமணம் முடிக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் கணவன்மாருக்கு கொடுத்த அனுமதிதான் இரண்டாவது திருமணம் முடிக்கலாம், 3 முடிக்கலாம், 4 முடிக்கலாம் என்பது. பெண்மணிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன்னுடைய கணவன்மார் இரண்டாவது திருமணம் முடித்தார் என்பதற்காக, 3வது திருமணம் முடித்தார் என்பதற்காக தங்களுடைய பிள்ளைகளை கணவன்மாருக்கு எதிராக என்றால் அந்த தந்தைக்கு எதிராக பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள்? வளர்க்கிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, உங்களுடைய கணவன் 2வது திருமணம் முடிக்க, 3வது திருமணம் முடிக்க அந்த கணவனை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றால் உண்மையிலே நீங்கள் கணவனை எதிர்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை எதிர்க்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. 2வது, பிள்ளை குட்டிகளை உங்களுடைய கணவனுக்கு எதிராக நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்றால், தந்தையை மதிக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கத்திலே இருந்து கொண்டு அவர் 2வது 3வது திருமணம் முடித்தார் என்பதற்காக பிள்ளைகளை கணவனுக்கு எதிராக திசை திருப்பினால் அல்லாஹ் பெற்றோரை மதிக்க சொல்கிறான். நீங்கள் அவமதிக்க சொல்கிறீர்கள் என்ற குற்றத்துக்கு ஆளாகி பெற்றோரை கொடுமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் கொடுமைப்படுத்துகின்ற பிள்ளைகளை உருவாக்கினீர்கள் என்ற குற்றத்துக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் ஆண்களுக்கு நான் சொல்கிறேன். சமூகத்தில் சில ஆண்கள் இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய மனைவியை அவர்களுடைய தாயோடு சேர விடுவதில்லை. தாய் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே இருக்கிறார். அன்பார்ந்த இளைஞர் சமூகமே, ஆண் மக்களே, உங்களுடைய மனைவியின் தாயார் படுக்கையிலே இருக்கிறாரா? உங்களுடைய கடமை என்ன தெரியுமா? நீங்கள் பராமரிக்க தேவையில்லை, நீங்கள் செலவழிக்க தேவையில்லை, நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஆனால் உங்களுடைய மனைவிக்கு கடமை இருக்கிறது. மனைவியே, உன்னுடைய தாய் படுக்கையிலே இருக்கிறார், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய் என்று நீங்கள் வழிகாட்டினால் நீங்களும் சுவர்க்கம் போகலாம், உங்களுடைய மனைவியும் சுவர்க்கம் போகலாம். நீங்கள் அதிகாரத்தை செலுத்தி அந்த மனைவிமார்களை பெற்றோருக்கு உதவி செய்யாத பிள்ளைகளாக ஆக்கினால் நீங்களும் சுவர்க்கம் போக முடியாது. உங்களுக்கு கட்டுப்பட்ட அந்த மனைவிமாரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த பெண் மக்களே, உங்களுடைய தாய் படுக்கையில இருக்கிறார், உங்களுடைய தந்தை படுக்கையில இருக்கிறார், நோயாளியாக இருக்கிறார். இந்த கட்டத்திலே உங்களுடைய தந்தைமார்கள் உங்களை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய விடாமல் தடுத்தால், இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்கின்ற கணவன்மார் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு சென்று காதியாரிடத்திலே சென்று ஹுல் வாங்குவதற்கும் மிக தகுதியான இடம் இந்த இடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே ஆண் மக்களே, உங்களுடைய மனைவிமாரை அவர்களுடைய பெற்றோருக்கு சேவை செய்வதிலிருந்து ஒருபோதும் தூரமாக்கி விடாதீர்கள், கலட்டி எடுத்து விடாதீர்கள். இது பெற்றோருக்கு கொடுமை செய்வதில் இன்னொரு வடிவம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் எங்களுடைய ஆண்களில் சிலர் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய மனைவியை தலாக்கு சொன்ன பிறகு அந்த மனைவிக்கு பிறந்த குழந்தைகளை என்ன செய்கிறார்கள்? அந்த தாயுடைய கெட்டது கெட்டது கெட்டது, அவள் மோசமானவள் மோசமானவள் என்று பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வைராக்கியத்தை ஊட்டி வளர்க்கிறார்கள். ஆண் மக்கள் செய்கிறார்கள். அன்பாண்டவர்களே, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது என்ன? உன்னுடைய தாயோடு எனக்கு வாழ்வது ஒத்து போகவில்லை, எனவே நான் வாழ்வதை ஒதுங்கிக் கொண்டேன்.
ஆனால் பிள்ளைகளே, அது உங்களுடைய தாய். அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்கள் என்று அந்த பிள்ளைகளை தாய்க்குரிய கடமையை செய்கின்ற பிள்ளைகளாக வளர்ப்பதுதான் ஆண் மக்களுக்குள்ள கடமை அல்லாமல் அந்த தாய்க்கு எதிராக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திசை திருப்பினால் நிச்சயமாக நீங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை பாழ்படுத்திய பிள்ளைகளை உருவாக்கினீர்கள் என்ற கோணத்தில் மறுமையிலே குற்றம் பிடிக்கப்படுவீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுவெல்லாம் பெற்றோர்களுக்கு செய்கின்ற கொடுமைகள் என்ற அடிப்படையில் சமூகத்தில் நடக்கின்ற நிறைய துரோகங்களும் அநியாயங்களும். அதே போன்றுதான் சமூகத்தில் இருக்கின்ற இன்னொரு அநியாயத்தின் வடிவம் என்ன தெரியுமா? ஒரு தாய் மரணித்து விடுவார். தாய் மரணித்து விடுவார். மரணிக்கிற நேரம் அந்த தாய்க்கு வயதுக்கு வந்த 2 பிள்ளைகள் இருப்பார்கள். தந்தை என்ன ஆசைப்படுவார்? ஒரு திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். அந்த நேரத்திலே இளைஞர்களாக இருக்கின்ற அந்த ஆண்கள், பெண்மணிகளாக இருக்கின்ற அந்த யுவதிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தந்தையை வல்கட்டாயம் பண்ணுவார்கள், நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது என்று. நஅூது பில்லாஹ். பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உங்களுடைய தந்தையை திருமணம் முடிக்க கூடாது என்று சொல்வதற்கு? அன்பார்ந்தவர்களே, இதை நீங்கள் செய்தால், ஒன்று, அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாற்றமாக நீங்கள் தந்தையை தடுக்கிறீர்கள். இரண்டாவது, உங்களுடைய தந்தைக்கு திருமண தேவை இருக்கும் பொழுதும் நீங்கள் தடுத்தால் நிச்சயமாக நீங்கள் தந்தையை நோகடித்த பிள்ளையாக மாறுவீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் சில குடும்பங்களில் தந்தை மரணித்து விடுவார். மரணித்த பிறகு தாய், அவளுக்கு திருமண தேவை இருக்கும். இஸ்லாம் என்ன சொல்கிறது? இத்தா முடிந்து விட்டால் அடுத்த நாள், 4 மாசம் 10 நாள் இத்தா முடிந்தால் அடுத்த நாள் அந்த பெண்மணிக்கு ஒருவரை பார்த்து திருமணம் முடிக்கலாம். குழந்தை இருக்கிற நிலையில், வயிற்றிலே கர்ப்பிணியாக இருக்கிற நிலையில் தந்தை மரணித்து விடுகிறார் அல்லது தலாக்கு சொல்லப்படுகிறார். புள்ளை கிடைத்து விட்டால் இத்தா முடிந்து விடும். அது 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ. தலாக்கு சொல்லி அடுத்த நிமிடம் புள்ளை கிடைத்தாலும், 1 வாரத்தில் புள்ளை கிடைத்தாலும் அந்த பெண்மணிக்கு இன்னொரு திருமணம் முடிக்கலாம். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற வயசுக்கு வந்த பெண்மணிகள், இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? உம்மா நாங்க இக்கொள்ள நீங்க எப்படி கல்யாணம் முடிக்கிறது தாயை எதிர்க்கிறார்கள். எதிர்த்தால் தாயை நோவினை செய்கிற பிள்ளைகள். இரண்டாவது, அல்லாஹ் கொடுத்த அனுமதியை மறுக்கின்ற பிள்ளைகள். எனவே 2 கோணத்தில் இந்த பிள்ளைகள் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். எனவே இளைஞர்களே, யுவதிகளே, ஆண் சமூகமே, பெண் சமூகமே, பெற்றோரை நோவினைப்படுத்தல் என்ற இந்த பகுதியில் இருக்கின்ற விசாலமான இந்த கருத்துக்களை ஆழமாக விளங்கி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை புரிந்து சரியாக செயற்படுவதன் மூலம்தான் பெற்றோருக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்தவர்களாக நாங்கள் மாற முடியும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை இப்படி பல கோணத்திலே இன்றைக்கு பெற்றோர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விடயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? உலகத்திலே வாழும் பொழுதோ நாங்கள் பெற்றோரோடு நல்ல முறையிலே நடக்கிறோம், பெற்றோர்களுக்கு ஏசுவதில்லை, பெற்றோருடைய உள்ளத்தை நோகடிப்பதில்லை, பெற்றோருக்கு மாறு செய்வதில்லை, நல்ல முறையிலே நடக்கிறோம். ஆனால் பெற்றோருக்கு நாங்கள் ஏச்சி வாங்கி கொடுக்கிறோம். பெற்றோர்கள் நோவினை செய்யப்படுவதற்கு எங்களுடைய செயற்பாடு காரணமாக இருக்கிறது. இதுவும் பெற்றோரை நோவினை செய்வதுதான். பாருங்கள், முஸ்லிமிலே 5240வது இலக்க செய்தி. அலி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்ததாக சொன்னார்கள். லஅனல்லாஹு மன் லஅன வாலிதை. தன்னுடைய பெற்றோருக்கு சாபமிடுபவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்றார்கள். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பெற்றோரை பார்த்து அவர்களுடைய மனசு நோகடிக்க பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நோவினை. அது நேரடியாக உம்மாவை ஏசுறது, வாப்பாவை ஏசுறது, அடிக்கிறது, பிடிக்கிறது எல்லாம் வந்துடும் அதுல. இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன்னுடைய பெற்றோரை சாபமிடுபவர்களை அல்லாஹ் சபிக்கிறானாம். எவ்வளவு பெரிய பாவம்! தாய்க்கு எதிராக பிரார்த்திப்பது, தந்தைக்கு எதிராக பிரார்த்திப்பது, இது சாதாரண பாவம் அல்ல, பெரும் பாவங்களில் வரக்கூடியது, அல்லாஹ்வுடைய சாபத்தை உண்டாக்கும்.
பாருங்கள், புகாரிலே 5973 இலக்க ஹதீஸை வாசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னமின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் மிகப்பெரியது என்ன தெரியுமா? ஐயல் அனர் ரஜுலு வாலிதை, ஒரு மனிதன் தன்னை பெற்றவர்களை சாபமிடுவது என்று சொன்ன பொழுது கீழே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வகைஃப யல்அனு ரஜுலு வாலிதை, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை எப்படி பதுவா செய்வான் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள்ன்றவங்க ஜாஹிலிய கால சமூகத்திலிருந்து வந்தவங்க. அவங்களே கேட்கிறாங்க, ஒரு மனிதன் எப்படி தன்னை பெற்றவர்களை ஏசுவான், பதுவா செய்வான்? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக விளங்கப்படுத்தினார்கள். பெற்றோரை ஏசுவது என்றால் என்ன, பெற்றோரை சாபமிடுவது என்றால் என்ன? யசுப்புர் ரஜுலு அபர் ரஜுலி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அவனுடைய தந்தையை இழுத்து ஏசுகிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பெற்றோருக்கு சாபமிடுகிறான். அதற்கு பதிலாக அவன் இந்த மனிதனுடைய உம்மா வாப்பாவை ஏசுகிறான் என்றால் இதுதான் பெரும்பாவங்களில் பெரும்பாவம் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, நான் உங்களுடைய வாப்பாவை இழுத்து உங்களுக்கு ஏசுறேன், நீங்க திருப்பி என்ன செய்வீங்க? ஏண்ட வாப்பாவுக்கு ஏசுவீங்க. நான் உங்களோட உம்மா கேசினா நீங்க ஏண்ட உம்மாவுக்கு ஏசுவீங்க. இதுதான் பெரும்பாவங்களில் பெரும்பாவம் என்றார்கள். நஊது பில்லாஹ். அப்படியானால் என்னுடைய ஒரு செயலை பார்த்து பாரு, புள்ளைய பெத்து போட்டிருக்கிறான் உம்மா வாப்பா கேசுவாங்க. ஏண்ட பேச்சை பார்த்து, ஏண்ட நடவடிக்கையை பார்த்து என் உம்மா வாப்பாவை திட்டுவாங்க. உம்மா வாப்பாவுக்கு ஏச்சி வாங்கி கொடுக்கிறதே பெரும் பாவங்களில் பெரும் பாவம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இளைஞர் சமூகமே, யுவதிகளே, பெண்மணிகளே, உங்களோட செயற்பாட்டை பார்த்து உங்களோட உம்மா வாப்பாவை யாராவது ஏசினால், உங்களோட நடவடிக்கையை பார்த்து உங்களோட உம்மா வாப்பாவுக்கு யாராவது ஏசினால், உம்மா வாப்பா ஏசப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீர்கள் அல்லவா? அதற்காக அல்லாஹ் அது பெரும் பாவங்களில் பெரும் பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் நாவினால் சொல்லித் தருகிறான் என்றால், இப்படி பெற்றோரை நோவினை செய்தல் என்ற அந்த பகுதி விசாலமான பகுதி என்பதை புரிந்து கொண்டு எந்த ஒரு கட்டத்திலும் பெற்றோரை நோவினை செய்கின்ற பிள்ளைகளாக நானும் நீங்களும் மாறிவிடக்கூடாது. இன்னும் ஏராளமான வழிகள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் பெற்றோரை நோவினை செய்கின்ற வடிவங்களை உங்களுக்கு நான் தொட்டு காட்டியிருக்கிறேன். எனவே இது போன்று இன்னும் பெற்றோரை நோவினை செய்கின்ற எத்துணை பெரிய வழிகளெல்லாம் இருக்குமோ அந்த வழிகளை எல்லாம் அறிந்து தெரிந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெற்றோருடைய மனசு நோகடிக்கப்பட்டு விடாமல், தாய் தந்தையருடைய உள்ளம் நோகடிக்கப்பட்டு விடாமல், அவர்களை பேணி பாதுகாத்து கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ முடியுமாக இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் உண்மையான முஸ்லிமாக உலகத்தில் வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக மரணித்து மறுமையில் நேரடியாக சுவர்க்கம் நுழைகின்ற அந்த பாக்கியத்தை பெற முடியும் என்கிற அடிப்படையை விளங்கி கொண்டு பெற்றோரை மதிப்பவர்களாக வாழ்ந்து பெற்றோரை மதிக்கின்ற நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை பெற்று மறுமையில் நேரடியாக சுவர்க்கம் நுழைகின்ற நல்லவர்கள் கூட்டத்தில் பேர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا